இப்போ ஒரு சமூகத்தில் 2 பேர் இருக்கான். 2 பேருக்கு அங்கே வந்து ஒரு ஒரு வில்லேஜில் 2 பேர் தான் இருக்கான். சாப்பிட்றதுக்கு ஒரு பிரெட்டு தான் இருக்குது. ஸோ வேறு மக்கள் இல்லை, வேலை பொருள் இல்லை. அந்த 2 பேருக்கிட்டையும் எவ்வளோ வேணாலும் காசு இருக்குது. ஆனால் 2 பேரும் பசியில் இருக்காங்க. அப்போ அந்த ஒரு பிரெட்டுக்கு என்ன ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுவாங்க? எவ்வளோ வேணாலும் ஆஃபர் பண்ணுவாங்க. இதுதான் லோ ரீட்டைல் ஃப்ளோட்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி 98, 99%, 95% ப்ரொமோட்டர் டெம்பரரியாக தான் இருக்கும். ஏன்னா ரெகுலேஷன் ஆல்ரெடி என்ன சொல்லுது அப்படின்னா அல்டிமேட்டில் 75% குறைக்கணும். பட் அதை குறைக்கிறதுக்குள்ள இந்த ரீட்டைல் ஃப்ளோட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஷேர் ப்ரைஸ் ஏறிட்டே போகும். எப்படி தன்னுடைய பசிக்காக எவ்வளோ வேணாலும் கொடுத்து பிரெட்டை வாங்குவாங்களோ, ஏஎன்பி போட்டி போடுவாங்களோ, அது மாதிரி இங்கே சப்ளை கம்மியாக இருக்கும்போது ஷேர் ப்ரைஸ் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதனாலேயும் நிறைய பேர் ரொம்ப லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் வேல்யூவேஷன் கம்பெனி பார்க்கணும். இது வந்து வேல்யூவேஷன் க்ரோத்னால ஏறுதா, இல்லை சப்ளையே இல்லாமல் ஷேருக்கு மார்க்கெட்டில் ஏறுதான்னு. ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஒன்று, அதாவது கம்பெனியோட ப்ராடக்ட்டுக்கு டிமாண்டு, அதனுடைய ப்ராஃபிட் க்ரோத்து, ரெவன்யூ க்ரோத், அது ஒரு விஷயம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸு அல்டிமேட்டாக எதனால் ஏறுது அப்படின்னா அன்னன்னைக்கு இருக்கிற டிமாண்டு சப்ளை ஷேருக்காக. ஸோ தியரி என்ன சொல்லுது? நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருந்ததுன்னா நல்ல டிமாண்ட் இருக்கும், ஷேர் ப்ரைஸ் ஏறும்னு.